இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்படி பாக்குற? அவ வந்து ஓமல இடிக்கிறா, நீயும் சாரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு மட்டும் நான் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டினது தெரிஞ்சது என்ன நடக்கும்னு யோசிக்கவே பயமா இருக்கு. சரி சரி, நீ பயப்படாத. நான் பார்த்ததான் அவ பார்க்கல. அவ கூட இருக்கிறவ கிட்ட ஏதோ சொல்லிட்டு தான் நீ நிக்கிற இடத்துக்கே அவ வந்தா. ஏன் முன்னாடி இடிச்சிட்டு போறா? நீ என் செல்லம்ல, உன்னை அடிக்க மாட்டேன். சரி, காரிடு. ஏ மகா, நீ எதுக்கு இவ்ளோ பதற? காத்துல பறந்து போன தாவணிக்கெல்லாம் நீ பொறுப்பாக முடியுமா? பூச்சு பூச்சு, போன் பேசிட்டு இருந்தாரு. இப்ப தாவணி அவர் மேல போய் விழுந்துருச்சு. அவரு கோவப்பட்டு திட்ட போறா இருக்கா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரு, நான் தான். இந்தா உன் தாவணி. ஆமா, திருவ பார்த்து நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அவன் ரொம்ப ஸ்போர்ட்டிவ். இதெல்லாம் ஒரு விஷயமாவே யோசிக்க மாட்டான். இல்லக்கா, என் தாவணி அவர் மேல போய் விழுந்துருச்சு. அப்போ போன் வேற பேசிட்டு இருந்தாரா, அதான் கோவப்பட்டுருவாரோன்னு நினைச்சேன். திருவ நான் லவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னக்கா? திரு ரொம்ப பொறுமையான ஆளு. அவன் ரொம்ப நல்லவன். சீக்கிரமா எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவமே பட மாட்டான். பட் கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான். ஆள் அப்படியே வேற மாதிரி ஆயிடுவான். திரு யார் மனசையும் ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். யார்கிட்ட என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம்னு பார்த்து யோசிச்சுதான் பேசுவான். திரு கூட இருக்கிறவங்க அவனுக்கு செட் ஆகலன்னு தெரிஞ்சா அப்படியே அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுவான். அதே மாதிரி திருவுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன தப்பு பண்ணாலும் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். உண்மையை சொல்லுனா, திரு கோவப்பட்டு நான் பார்த்த ஞாபகமே இல்ல. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் திரு கோவில கோவப்பட்டு நான் பார்த்தேன். திரு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த செகண்டே அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதான் பாப்பான். நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம். அடுத்த மாசமே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். எனக்கு என் பேரன் பேத்தியோட கல்யாணத்தை சீக்கிரம் பார்க்கணும். நெய்யா முடிவு பண்ணிட்டா எப்படி? காஞ்சனா கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்ன காஞ்சனா, உனக்கு ஓகே தானே? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு இன்னைக்கே இப்ப வச்சு ஸ்ரீகழுத்துல திருவ தாலி கட்ட வச்சுட்டா கூட ஓகே தான். ஏன்னா அந்த வேலைக்காரி ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாளோங்கிற பயத்திலே இருக்க முடியாது. காஞ்சனா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு நீங்க சொன்னா சரிதான். ஏ காவேரி, ஸ்ரீ எங்க ரொம்ப நேரமா ஆளே காணுமே? அக்கா, ஸ்ரீ எங்க மகா கூட தான் இருப்பா. அவ எங்க இருக்கா? மகா நான் பார்த்தப்போ மொட்டை மாடிக்கு காஞ்ச துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு போனா. 2 பேரும் அங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. ஸ்ரீ ஏன் இப்படி இருக்கா? பண்டிகைக்கு கட்டிக்க போறவன் வீட்டுக்கு வந்துட்டு அவ கூட ஒட்டிட்டு திரிறா. நானு அவளை எப்படி அடிச்சு துரத்தலான்னு சரியான நேரம் பார்த்துட்டு இருந்தா ஸ்ரீ அதை கெடுத்து விட்டுருவா போல இருக்கே. மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். சரி, நீ ஏதோ சொல்ல வந்தே, முதல்ல அதை சொல்லு.
நான் சொல்றேன்க்கா, ஆனா என் காலை பிடிக்காதீங்க ப்ளீஸ். இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? முதல்ல என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லு. சொல்றேன்க்கா. சொல்லு. ஏய், உனக்கு அறிவு இல்ல? உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணோட ஏமாளித்தனத்தை யூஸ் பண்ணி என் பொண்ணை முழுசா உனக்கு அடிமையாக்கிக்கலான்னு முடிவே பண்ணிட்டியோ? எப்பா என்ன மாயம் பண்ணியோ மந்திரம் பண்ணியோ தெரியல. இவ கட்டிக்க போறவன கூட கண்டுக்காம ஓ பின்னாடியே சுத்திட்டு திரியறா எப்ப பார்த்தாலும். மா, இப்ப எதுக்கு மகாவை திட்டுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அவ ஒண்ணும் மோசமானவ கிடையாது. அவ பாவம்மா. எப்ப பார்த்தாலும் நீங்க அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இது தப்பா தெரியல? ப்ளீஸ் மா, மகாவை திட்டாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு அப்பா பாட்டி திருன்னு எல்லாரும் இருக்கீங்க. ஆனா மகாவுக்கு என்ன விட்ட வேற யாரும் இல்லம்மா. ஸ்ரீ, நீ ஏன் இப்படி ஆயிட்ட? நான் உன்னை சொல்லட்டா, நம்ம வீட்ல வளர்க்குற நாய்கிட்ட கூட ஒரு லிமிட்டா தான் வச்சுக்கணும். அப்புறம் ரொம்ப இடம் கொடுத்தா நல்லா மூஞ்சி முகரெல்லாம் நக்கிட்டு போயிரும். யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அவளுக்கு தான் அவ இருக்க வேண்டிய இடம் என்னன்னு தெரியல. ஆனா நீ ஏன் இப்படி இருக்க? மா, என்ன பேசுறீங்க? இது கொஞ்சம் கூட சரியில்லமா. ரொம்ப தப்பா பேசுறீங்க. ஏய், என் கோவத்தை கிளப்பாத ஸ்ரீ. நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற? மா ப்ளீஸ், நம்ம பாட்டி வீட்டுக்கு சந்தோஷமா நோம்பு வைக்க வந்திருக்கோம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணி பண்டிகையை கொண்டாட விடாம பண்ணிடாதீங்க. முதல்ல இங்க இருந்து போமா. ஏய், என்னடி பாக்குற? எல்லாம் உன்னால தாண்டி. இவ யார் தெரியுமா? என் பொண்ணு கிட்டத்தட்ட 500,000 கோடிக்கு சொந்தக்காரி. அவள போய் அடுத்த விட்டு சாப்பாட்டுக்க வழி இல்லாத நீ மெகந்தி போட வச்சிட்டு இருக்க. மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கண்டதையும் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. மகா ஒண்ணு என்ன மருதாணி போட்டு விட சொல்லல, நான் தான் அவளுக்கு போட்டு விட்டேன். ஏய், கைய காட்டு. உன்கிட்ட தான் சொல்ற, கைய காட்டு. ஏய், வா என் கூட. மா, கைய விடுங்கம்மா. ஏன் இப்படி அரகண்ட பிஹேவ் பண்றீங்க? ஆமா நீ, நான் அரகண்டா தான் பிஹேவ் பண்றேன். உன்னை பெத்த வயிறு பாத்திக்கிட்டு எரியுது. நீ பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட்டதில்ல. நான் இப்ப ஒரு தகுதி தராதரம் தெரியாத கண்டவளுங்களை வேலை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது மா, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கம்மா. ஏய், ஏன் பொண்ணே எனக்கு எதிரா பேச வச்சுட்டல நீ? ஒண்ணு வச்சுக்கிறண்டி. எங்க நம்ம பெத்ததே நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல மத்தவங்களை சொல்லி என்ன பண்றது? சை.